வணக்கம் நண்பா, நான் தான் கேட்டுங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேங்க நம்புறேன். ஸோ நம்ம கன்னியாகுமரி டு மைசூர் பிளாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்? மைசூரில் தாங்க இருக்கும். எங்கேருந்து நம்ம கிளம்பணும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆடு பெங்களூர் தான் நம்ம கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் அதான் நம்ம கன்னியாகுமரி டு பெங்களூரில் போய் ரீச் ஆகி பெங்களூர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு பெங்களூர்லேருந்து அடுத்த நேரம் மைசூர் வந்துருவாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஃபுல்லாக சுற்றி பார்த்த வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டுருவாங்க. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க. ஸோ நம்ம எப்போ நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்பணும் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக், எங்களால் ஓட்டவே முடியல, கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தாங்க நான் கிளம்பி வந்தோம். அதாவது எஸ்டர்டே ஈவினிங் போல தாங்க நம்ம கிளம்பியிருந்தோம் பெங்களூர்லேருந்து. எஸ்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 o'clock அப்புறம் தாங்க கிளம்பியிருந்தோம். 5 o'clock அப்புறம் கிளம்பி அன்டைமில் தாங்க ரீச் ஆகணும் மைசூருக்கு. பெங்களூர் டு மைசூர் கிலோமீட்டர் எத்தனை இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 above தாங்க கிலோமீட்டரே இருக்குது. ஸோ நாங்கள் ரீச் ஆகும்போது அன்டைம் ஆகிட்டுங்க, ஒரு 11 o'clock மேலே ஆகிட்டு நண்பா. ஸோ ரீச் ஆகி இங்கே ரூம் ஸ்டே எடுத்து நம்ம அங்கே ரூமில் தாங்க இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக மைசூர் எக்ஸ்ப்ளோர் தாங்க பண்ண போகிறோம். அதனால ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் நண்பா. நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மயிலாகணத்தை போய் பார்க்க தாங்க போகிறோம். எப்படி இருக்காருன்னு தெரியல, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஓடி இருக்குங்க. அதெல்லாம் ஃபுல்லி டஸ்ட்டுங்க. நம்ம பார்த்தா தாங்க தெரியும், அதை உங்களுக்கு காணிக்கிறேன் வீடியோவில். ஃபுல் அண்ட் ஃபுல்லி க்ளீன் பண்ணிட்டு நம்ம வெளியே சுத்தமாக தாங்க இருக்கும். நம்ம போக நம்ம விளாக்ஸில் பார்க்கலாங்க வாங்க. நம்ம லிஃப்ட்டில் தாங்க வந்திருக்கோம். நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் வந்து கீழே போக போகிறாங்க. போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலவாகனத்தை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மயிலவாகனத்தை பார்த்துட்டு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருப்பாருங்க. டெஸ்ட் ஆகிட்டு வெளியே வந்துடுவாங்க. இது பார்த்தா நம்ம நண்பருங்க பைக்குங்க மோலைன் 411. இதை பார்த்தா நம்ம BMW நம்ம நண்பருக்கு 310ங்க. இது சிசி. ஸோ நம்ம மயிலவாகனத்தை வந்து ரேக்கில் இருக்காது, காணாதுங்க. எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்காரு பாருங்க, ஒளிச்சு ஒன்று விட்டுருக்குங்க நம்ம மயிலவாகனத்தை. இப்படி தகன்னு மின்றாரு பாருங்க. அவர் கண்ணை பாருங்க, அவர் அழகா பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்ப்பா. ஃபுல்லி டஸ்ட்டாக தாங்க இருக்கும். நம்ம மயிலவாகனத்தை நீட்டாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோங்க. நல்லா தொடச்சி எடுத்து நாங்கள் வெளியே ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா போக நம்ம பிளாக்ஸ்லாம் பார்க்கலாங்க இனிமேல். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைசூரை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். மைசூரில் இருக்க பேலஸ், முக்கியமாக பேலஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதான் மெயினாக வந்திருந்தோம். நம்ம பேலஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சின்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு போகும்போது வீடியோ போகலாமா வாங்க. நம்ம கிளம்ப போகிறோங்க மைசூரில் இருந்து. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்டினேஷன் போக வேண்டியதாங்க. நம்ம ரெடி ஆகிட்டோம், வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். சார்ஜர் கேபிள் மெயின் ஐட்டம் இதுதான். ஓகேண்ணா, மேப்பை போட்டு மெதுவாக அப்படி நகர வேண்டியதாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நம்ம டிஎன் வண்டிங்க. நம்ம டிஎன் வண்டி கேஏ டிஸ்ட்ரிக்டில் இருக்கு நண்பா. அதை நினைக்கும் போது அப்படியே புல் அரிக்குதுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைசூர்லேயும் கிட்டத்தட்ட கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு தாங்க இருக்குது. மேக்ஸிமம் மைசூரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேலஸு, கோயில், டெம்பிள் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி இப்படி தாங்க இருக்குது. மேக்ஸிமம் நமக்கு ஒத்துக்கவே இல்லை நண்பா கிளைமேட்லாம். ஓஹோ, ரோடு எப்படி இருக்குது பாருங்க, ஜம்முன்னு ஏன்னா வீதியாக இருக்குது. ஓஹோ, மைசூர் தாங்க நண்பா. நான் பாருங்க இங்கே ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்காங்க நண்பர்களே. லெஃப்டில் இருக்கிறதாங்க நம்ம பேலஸ், மைசூர் பேலஸுங்க. மைசூர் பேலஸ் இதான் என்ட்ரன்ஸ். ஓ மை காட், எப்படி இருக்குங்க. ரைட்டாக இருக்கு பாருங்க, இதை தான் நம்ம பார்க்க வந்தோம். நான் ஒரு குதிரை வச்சு ராஜா தள்ளிட்டு போகக்கூடிய வண்டி மாதிரி இருக்கு பாருங்க, ஜம்மு செட்டப் பண்ணி தரமாக இருக்குங்க. நம்ம இப்போ நம்ம பேலஸுக்குள்ள போகிற இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு அப்புறம் தான் அலௌடுன்னு சொன்னாங்க. மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுதுங்க. 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம நேராக போய் இப்போ எங்கேயாவது கொஞ்சம் உணவை கழிக்க போகிறோங்க. அன்னத்தை போட்டுட்டு அடுத்தது தானங்க வர மாதிரி இருக்கும். ஐயோ பஸ்ஸை பாருங்க மைசூரில். ஓ போமா சரிங்க. ரெண்டாவது நம்ம அங்கே வருவாங்க மைசூர் பேலஸுக்கு. தென் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாவது ஒரு ஷாப்புக்கு எங்கேயா போய் அன்னத்தை போட்டு வர மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க, வித்தியாசமாக இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. எங்கே பார்த்தாலும் காம்பவுண்ட் சுவரும் மதில் சுவருமா தாங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மைசூரில் பெரிய ஒரு சர்ச் ஒன்று இருக்குங்க. ஜோசப் கேத்தலிக்னு சொல்லி ஒரு சர்ச் இருக்குங்க. நம்ம அங்கே தான் பார்க்க போகிறோம். அங்கே என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான சர்ச்சுங்க இது. அது ஃபோட்டோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மைசூரில் உள்ள சர்ச்சை பார்க்காதவங்களுக்கு நான் காட்ட போகிறேங்க அந்த சர்ச்சை.
ஏன்னா நானே லைவை பார்த்துருங்க, லைவை பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. பயங்கரமான ஒரு கோட்டை மாதிரி தாங்க இருக்கும் அந்த சர்ச்சு சொல்ல போனால். அங்கே தான் நம்ம மேப் போட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம மணி எத்தனை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 10 ஆகுதுங்க. இங்கே கிளைமேட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சன்னுக்கு இங்கே வேலையே இல்லைங்க. அதுதாங்க இங்கே கிளைமேட்டு. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரொம்ப வீதிங்க ரோடெல்லாம். இந்த ரோட்லேயே ஜெட்டு ஓட்டலாங்க இந்த ரோட்டில், அந்த அளவுக்கு பெரிய ரோடுங்க இதெல்லாம். டெஸ்டினேஷன் பக்கத்தில் வந்துட்டு நண்பர்களே, பிளேஸ் எல்லாம் பங்கமாக இருக்குங்க. இவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக இருக்குங்கிறது ஆச்சரியமாக தாங்க இருக்கு. நண்பா நம்ம டெஸ்டினேஷன் பக்கத்தில் வந்துட்டாங்க. நேராக பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கிட்டவே காட்டுறேன் நண்பா. இதுதாங்க இந்த ஜோசப் கேத்தலிக் சர்ச். இது என்ட்ரன்ஸ் அப்போ எப்படி இருக்கு பாருங்க நண்பர்களே. ஸோ நண்பனும் ஃபைனலாக நம்ம சர்ச்சுக்குள்ள ரீச் ஆகிட்டோங்க. எந்த சர்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிலோமியான்னு ஒரு சர்ச்சுங்க. நம்ம பேக்கில் தான் இருக்கு, நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி இருக்கும் பாருங்க. மேக்ஸிமம் நாங்கள் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்துங்க. அதை உங்களுக்கு காட்டணும்னு காரணத்தால தான் காட்டுறோம். இப்போ எதனால அந்த கிளாஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓவர் சில்னஸ், கண்ணெல்லாம் எரியுதுங்க, முடியலைங்க கிளைமேட். ஏற்கனவே நாங்கள் 3 பேரும் பாடி ஆகிட்டோம், இருந்தாலுமே நம்ம அதை கேப்சர் பண்ணதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம பேக்கில் காட்ட போகிறோம், பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த சர்ச்சை நம்ம வந்திருக்கோம். அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் சர்ச்சுன்னா இந்த மைசூரில் இதுதாங்க. எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்க நண்பா, வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. இது டிசைனாக இருக்கட்டும், எவ்வளோ அதான் முக்கியமான மேட்டர் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. அதாங்க இதில் பெஸ்ட்டு பெனிஃபிட்டே. ஒரு மாதிரி போட்ட சர்ச்சுங்க, எங்களுக்கு பார்த்தோன்னே பிரமிப்பாயிட்டுங்க. இதெல்லாம் எப்படி நேரில் பார்த்தது இல்லை எங்கள் லைவ் ஆட்டி. இவ்வளோ ஹைட்டாக இருக்க பாருங்க நண்பா. இந்த சிலையை பார்த்தீங்கன்னா இவர் தாங்க இதில் மெயின். ஸோ சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்டனு அப்படி இப்படின்னு சுற்றி சுற்றி ஜம்முன்னு பிளேஸ்லாம் ஜம்முன்னு இருக்குங்க. உள்ளேயும் போகலாங்க. உள்ளே போகிறதா இருந்தால் என்ட்ரிலாம் ஒன்றுமே கிடையாது நண்பா. பார்த்துட்டு தான் ஐடியா பண்ணுங்க. இதுதாங்க வாசல் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வந்து நம்ம உள்ளே வந்து தாங்க அப்படி உள்ளே போகமா இருக்கும். பார்க்கிங், பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங்கிறது அந்த சைடு இருக்கு நண்பா. அங்கே பார்க் பண்ணி நம்ம இங்கே வந்துக்கலாம். உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா சார், நம்மளும் உள்ளே போனாங்க. ஷூ செப்பல்ஸ்லாம் கலத்திட்டு தாங்க உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பிரம்மாண்டமாக இருக்கு நண்பா பார்க்கும்போதே. எனி டைம் க்ளீன் பண்ணி தாங்க இருக்காங்க. நான் பார்த்தவங்க தெரியும் நினைக்கிறேன். எனி டைம் சுத்தமாக தாங்க இருக்கும் இந்த சர்ச்சி. சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இன்னும் பேக்லலாம் போனால் பயங்கரமாக இருக்கும். இதுலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. பேக் சைட்லாம் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பெரிய மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட 2 பைத்தியங்களை கூட்டு வந்தாங்க நம்ம ரைடுக்குன்னு சொல்லி. இப்போ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமிச்சாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாங்கலாம், ஏதாவது வீடியோ போட்டோ எடுத்தாங்க, இல்லைன்னா ஏதாவது வாங்க ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்கான. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு காணிக்க வாங்க. இந்த சைடு பார்த்துக்கோங்க சாம்பிள், அதை பார்த்துருப்பாரு. டாடா நீரை பார்த்துருப்பாரு பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க, இவனை கூட்டு வந்தா இவன் அவுட்டு, அவனை கூட்டு வந்தா டபுள் அவுட்டுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல நண்பர்களே. வாங்கல 2 வீடியோ எடுத்தாங்களான்னா அங்க பாருங்க நண்பா, அங்க பாருங்க இங்க பாருங்கன்னு இப்படி கல்யாணம் ஆகிட்டு இருக்காங்க. வாங்கல பிளேஸை போனா பிளேஸை பார்க்க மாட்டேங்கிறாங்க, வேற எங்களாம பாக்குறாங்க. மன வேதனையா இருக்குங்க நண்பா. நம்ம இங்க இருந்து கிளம்ப போறாங்க. நெக்ஸ்ட் வேற டெஸ்டினேஷன் தான் போக போறோம். இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்டா சைடு வியூ உங்களுக்கு காணிக்க போறோம். எப்படி இருக்கும் பாருங்க. இது சைடு வியூங்க இந்த சர்ச்சுக்கு. மெயின் வியூ ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி சைடு வியூ தாங்க தெரியும். எவ்வளோ ஹைட்டாக கொடுத்துருவாங்க பாருங்க. இந்த இதாங்க பைக் பார்க்கிங். இங்கே பார்க் பண்ணிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்குங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நேராக போய் லெஃப்ட் அடிச்சுன்னா ரைட் அடிச்சுன்னா கார் பார்க்கிங்க. வியூலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அப்படி அண்ணா வந்து தாங்க பார்க்கணும் மேலே எப்படி தெரியும் பாருங்க. சரி ஓகே நண்பா, நம்ம வண்டி எடுத்து கிளம்ப முடியாதாங்க. கிளம்பிட்டு போகும்போது அடுத்த நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கே போகிறோமோ அங்கே போகும்போது காணிக்கிறேங்க. நம்ம இங்கே முடிஞ்சுங்க. நம்ம இந்த சர்ச்சிலேருந்து வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம போகிற ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸுங்க. மைசூர் பேலஸ் சொன்னாலே உலகத்துக்கே தெரியுங்க மைசூர் பேலஸ் அப்படின்னா. நம்ம அங்கே தான் நம்ம நெக்ஸ்ட் போயிட்டு இருக்கோம். மைசூர் பேலஸ் போயிட்டு அங்கே உள்ள எப்படிலாம் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன டிக்கெட் உண்டுன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ நம்ம இப்போ வந்து சர்ச்சில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம போகக்கூடிய பேலஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபீஸ் உண்டுங்க, என்ட்ரி ஃபீஸ். அது எவ்வளோங்கிறத நாங்கள் போய் பார்த்துட்டு சொல்கிறேன் நண்பா. ஆனால் சரியான சர்ச்சுங்க சொல்லணும்னு எப்படின்னு இல்லை, எப்படி எந்த மாதிரி ஜம்முன்னு பில்டு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, வேற லெவலில் பில்டு பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம எல்லாமே பக்கத்துல தாங்க இருக்கு. இப்போ இந்த சர்ச்சை பார்த்தோம், அதுக்கப்புறம் மைசூர் பேலஸை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அடுத்து இங்க ஒரு ஜூ உண்டுன்னு சொன்னாங்க. ஜூவும் பக்கத்துல தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஏரியா சொன்னாங்க. அங்க பார்த்தீங்கன்னா என்னன்னா கோவில் இருக்காங்க, ஒரு டெம்பிள் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் முடிஞ்சா பாப்பனன்பா, இல்லைன்னா இப்போ முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதாங்க. ரைட் சைடில் பாருங்க ஒவ்வொரு குதிரை வண்டியா நிக்குதுங்க. குதிரை பண்ணை என்ன இருக்குங்க சைடில் நிக்க பாருங்க. ஓ இங்க இந்த டாக்ஸி மாதிரி ஓட்டுவாங்க நினைக்கிறேங்க. ஆட்டோ ஓடுது பாருங்க, பாத்தீங்களா அதே மாதிரி
பரவாயில்ல நண்பர்களே, தரமா இருக்குங்க மைசூர். இப்பவும் அந்த பழைய விண்டேஜ் காலத்தோட மக்கள் உள்ள இது அப்படியே தாங்க மெயின்டைன் ஆகுது. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா உள்ளதாங்க போக போறோம். என்ட்ரிங்கிறது அந்த சைடு போகணுங்க, அங்கதான் என்ட்ரி இருக்கு. அதனால இப்ப நம்ம எனர்ஜி பூஸ்ட் ஏற்றி தான் போக போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா உள்ள ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருங்க. அதனால நம்ம ஒரு காஃபி அடிச்சுட்டு உள்ள போலான்னு ஒரு ஐடியாங்க. இங்கதாங்க நம்ம காஃபி வாங்கணும். பக்கத்துலயே காஃபி ஷாப் இருக்கு. ஒரு காஃபி வாங்கணும். நம்ம நண்பர் டீ வாங்கியிருக்காருங்க. நம்ம காஃபி வாங்கி வச்சிருக்கோம். ஸோ நம்ம காஃபி வாங்கி குடிச்சிட்டு உள்ள நம்ம வாக்கிங் பண்ண போறோங்க. உள்ள என்ட்ரி பீஸ் எவ்வளோங்கிறத போக பார்க்கலாம் நண்பா. நான் உள்ள போய் டீட்டெயிலாக காணிக்கிறேன் வாங்க. நம்ம பேலஸ் வந்து வெளியே வந்துட்டோங்க. இப்போ நம்ம உள்ள போயிட்டு உள்ள சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா உள்ள போனதால காணிக்கல தம்பி எங்கடா போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நான் நெக்ஸ்ட் கிளிப்ல கொஞ்சமா போட்டுறேங்க. உள்ளலாம் கேமரா அலோட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதோட நெக்ஸ்ட் கிளிப்ல கொஞ்சமா ஆட் பண்றேன். பார்த்துருவோம் நண்பா. பார்த்துட்டு போகும் பார்ப்போம். பைக் எடுத்து கிளம்பிட்டோங்க. இப்போ அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் இப்போ என்னென்னு கதைன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட், அதாவது ஒரு பெர் ஹெட்டுக்கு அடல்ட்டுக்குலாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 சார்ஜ் பண்ணுறாங்க. போர்டில் 100 மாதிரி போட்டிருந்துங்க. அதனால் 120 தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பெர் ஹெட்டுக்கு. நாங்கள் 3 பேர்னால 360 ரூபா வச்சுங்க. மைசூர்ல இருந்து மைசூர் போய் இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தாச்சுங்க. ஏகப்பட்ட ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கு நண்பா. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ரோடாகவும் ரவுண்டு இதாகவும் வேற லெவலில் நண்பர்களே. வந்தது பார்த்தீங்கன்னா மைசூர் சோப்புன்னு வாங்கியிருக்கோங்க. சரியான சோப்பு நண்பா. மைசூர்ல வந்து சோப்பு வாங்கியிருக்கோம். ஓகே, ஏன்னா வெறுங்கையில் போனால் நல்லா இருக்கா பார்த்தீங்களா. மைசூர் வரைக்கும் வந்துட்டு வெறுங்கையில் போனால் எப்படிங்க இருக்கும். ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போனான்னு ஒரு ஐடியாவில் தாங்க வாங்கிட்டு போயிருக்கோம். லெஃப்ட் சைடில் இன்னும் சைக்கிள் பார்க்கிங் இருக்குது பாருங்கள். இது அந்த டோக்கன் ரூபா கொடுத்தனால எடுத்து போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஃபாரின்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி டெக்னாலஜிங்க இது. ஓஹோ, நான் யாரோ சும்மா சைக்கிளை பார்க் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு நினச்சாங்க. இல்லைங்க, அதில் அந்த லெஃப்ட் சைடில் தாங்க டோக்கன் மாதிரி ரூபா போடணும். போட்டியில் இப்படி எடுத்து போகிற மாதிரி. மணிக்கு டைமாக என்ன வந்துடலங்க நண்பா. நம்ம ஆக்சுவலாக இப்போ நம்ம ரூமில் தாங்க இருக்கும். இப்போ நம்ம ரூம் வந்து செக் அவுட் ஆக போகிறாங்க. மணி பார்த்தீங்கன்னா ஈவினிங் கரெக்டாக 6 o'clock ஆக போகுதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மைசூரில் இருந்த ஒன் டே தாங்க சுற்றி பார்த்துருக்கோம். எங்கெல்லாம் பார்த்துருக்கோம், பேலஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய சர்ச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஜூ இருக்குங்க. ஜூக்கு அப்புறம் இன்னொரு டெம்பிள் ஒரு பிளேஸ் இருக்குங்க. அவ்வளோதாங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் 2 பேர் பிளேஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்போம். நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து செக் அவுட் ஆக போகிறோங்க. நம்ம மைசூர் ரூம்லேருந்து செக் அவுட் ஆகி நேரம் அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் நம்ம போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock ஆக போகுது. இன்னும் டோட்டலாகவே இருட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் தான் கண்டிப்பாக மாதிரி இருக்கும் இந்த விளாக்ஸை. ஓகே, நம்ம அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விளாக்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. ஓகே, நம்ம இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோ பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.